சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. டைம் இப்போ 12 மணிக்கிட்ட ஆகப்போது. நாளைக்கு நேத்தைக்கு அக்கவுண்டன்சிய வேர்க்க விறுவிறுக்க எழுதிட்டு இருக்க போறீங்க. சத்தியமா சொல்றேன் டைம் பத்தவே போறது கிடையாது. ஏன் டைம் பத்தவே போறது கிடையாது அப்டின்னா, 90 மார்க்குப்பா. 90 மார்க்ன்றது இங்க கான்செப்ட்டே கிடையாது. அந்த 90 மார்க்ல 25 மார்க் பாஸ் ஆகணும். 25 மார்க் எடுக்கணும். ப்ரோ செப்ப மேட்ரு சால்ட் வாட்டரு. இதுக்கு ஏன் ப்ரோ இவ்ளோ பில்டப் சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. டீட்டெயிலு நல்ல மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த கஷ்டம். ஓகேங்களா? நான் 60 மார்க் 70 மார்க் வந்தாலே போதும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. ஸோ போறதுக்கு முன்னாடிப்பா, உங்களுக்கு இப்போ வரைக்குமே நான் 11th அக்கவுண்டன்சில எதுவுமே படிக்கல அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் இருக்கு பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு டெலி வந்துருங்க. அதில் 11th அக்கவுண்டன்சிக்கான நாளைக்கு வரப்போற பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்முடைய டெலிகிராம்ல. சரி ப்ரோ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும்? அதாவது 11th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி நாளைக்கு ஈஸியா இருக்குமா அப்படின்னா, நிச்சயமாக எளிமையான முறையில் 100க்கு 100% அமையும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. பட் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, வினாத்தாளுடைய வடிவமைப்பு அப்படின்றதுலாம் இங்க பிரச்சனையே வந்து கிடையாதுப்பா. டைம் பத்தாது. நீங்க 5 மார்க் வந்து 7 5 மார்க் வந்து எழுதணும். 35 மார்க். 3 மார்க் 7 எழுதணும். 2 மார்க் 7 எழுதணும். 1 மார்க் 20 எழுதணும். அதில் நான் ஒரு கான்செப்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிடிஎலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7 டிடிஎலுமே மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கிறதே வந்து வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கிறதே வரும் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா 41லேருந்து 47 வரைக்கும் 7 சாப்டர் கொடுப்பாங்க. 14 டிடிஎல்ல எதனா நம்ம 7 டிடிஎல் எழுதணும். ஒரு சாப்டருக்கும் 2 டிடிஎல் இருக்கும். 7 சாப்டருக்கு 7 டிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும் சில குட்டீஸ். இதுதான் டிடிஎல். டிடிஎலை வந்து நீங்கள் பெருசாக நான் டெலிகிராம்லேயே கொடுத்துருப்பேன். என்ன டிடிஎல் வந்து படிக்கணும், எதை மட்டும் நீங்கள் எழுதுனா வந்து போதும். ஓரளவு மார்க்ஸை நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய வகையில், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வினாக்கள், திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வினாக்கள் இந்த வால்யூமில் இந்த பார்ட்டில் இந்த டிடிஎல் தான்ப்பா கேட்கணும், இது இல்லைனா வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்கிற மாதிரி டிடிஎல் மட்டும்தான் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் அதவே மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரி இப்போ 3 மார்க் வரலாம். 3 மார்க் எப்படி ப்ரோ இருக்கும்? 3 மார்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 3 மார்க்கில் கம்பல்சரி இருக்குப்பா. ஓகேங்களா? கொடுத்துருக்கிற கொஷினில் லாஸ்ட் கொஷின் 3 மார்க்கில் லாஸ்ட் கொஷின் 3 மார்க் வந்து வரும். அதுவும் மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்தே கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றதுனால, ஸோ நீங்கள் அதையுமே பெருசாக எனக்கு தெரிஞ்சு வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ ஆக்சுவலி 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும், நாளைக்கு அக்கௌண்டன்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கேட்கப்படும். இது 3 மார்க்கு. சரி ப்ரோ அடுத்தது 2 மார்க்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சேம் தாங்க. ஓகேங்களா? அதே 7 2 மார்க் வந்து எழுதுகிற மாதிரியான தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த 7 2 மார்க்கில் ஒரு 2 மார்க் கம்பல்சரி, அதுவும் லாஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே மேக்கால போனீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து இருக்கும். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 20 1 மார்க் வந்து வரப்போகுது. ஸோ அந்த 20 1 மார்க்கை மோஸ்ட்லி இருக்கக்கூடியது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கிலிருந்து கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி 2 மார்க் புக் பேக்கில் இருக்கும். அது கம்பல்சரி ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் பெருசாக வந்து வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ நாளைக்கு 11th அக்கௌண்டன்சி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கேட்கப்படும். ஏ டைப் பி டைப் 2 டைப்புகளும் நிச்சயமாக உண்டு. ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துட்டு நீங்கள் இதுவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெட்டர். எதுலனா நம்முடைய பேர் என்னதுப்பா, டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டைப் வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நான் உங்களுக்கு தெம்பையும் ஷுவாரிட்டியும் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? எளிமையான முறையில் தேர்வுகள் வினாத்தாள்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் 11th அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இன்னும் ஒரு எக்ஸாம் தான் வந்து இருக்கு. மேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமே வந்து முடிஞ்சிச்சு. பெரிய பிரச்சனைகள் என்பது கிடையாது. ஓகேங்களா செல்ல குட்டீஸ்? ஸோ மேபி கண்டிப்பாக அடுத்தடுத்து 11th முடிச்சுட்டு எப்போது பேப்பர் கரெக்ஷன்
பேப்பர் இந்த ரிசல்ட் டேட்டுன்றதெல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்